எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஹாலிடேஸை சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபிஜித் பீச்சு போகிறோம். சமால் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், சமால் ரோட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1 2 3 4 ட்ராக்ஸு. இந்த 4 ட்ராக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்ரு. இதில் வந்து ஃபஸ்ட் ட்ராக்கில் ரொம்ப ஹை ஸ்பீடில் போவாங்க. நம்ம செகண்ட் ட்ராக்கில் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். தேர்ட் ட்ராக்கில் நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டரில் போகலாம். உங்களுக்கு வந்து இந்த 2 ட்ராக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப வேகமாக போகிற ட்ராக் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ராக்கு தான். இங்கே பெட்ரோல் பங்குக்கு அங்கங்கே சிம்பிள் வச்சுருப்பாங்க. 1 கிலோமீட்டர் நியர்பை பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்ஸுக்கு நடுவுலேயும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அதேமாரி இந்த சைட்லேயும் இருக்குது. இந்த ரோடு வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கல்ஃப் கண்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அந்த 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போகணும். ஏன்னா கண்ட்ரிஸும் சென்டரில் வந்து ரேடாரோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. 120க்கு மேலே போனால் அங்கே ஃப்ளாஷ் அடிக்கும். நீங்கள் எந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணும் போது கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நீங்கள் ஒமான் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், யூஏ டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், எந்த டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் இப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் அதர் கண்ட்ரி டிரைவிங் லைசன்ஸுக்கு இங்கே டெஸ்ட்டு கொடுத்து தான் நீங்கள் ரோடு பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைசன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். நான் 2014 வந்தேன். நான் ஆக்சுவலாக வந்து அதாவது மக்களே, இப்போ நான் வந்து 2014 வந்தேன். நான் ஒமான் டிரைவிங் லைசன்ஸை அப்படியே மாற்றிட்டேன். ஆனால் இப்போ அந்தமாரி மாற்றுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இதேமாரி நான் ஒமானில் இருந்துட்டு ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு அபுதாபியில் ஒரு 1.5 இயர்ஸ் இருந்தேன். 2 இயர்ஸ் நியர்பை. அப்போ அபுதாபி போகும்போது நான் வந்து என்னோடய ஒமான் டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கும்போது அது வந்து அதாவது ஒமான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்போது யூஏ ரூல் படி அங்கே வந்து டெஸ்ட்டு அதாவது ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து யூஏ லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது ரோட் டெஸ்ட்டு மட்டும் கொடுப்பாங்க. அப்போது நான் ஒமான் டிரைவிங் லைசன்ஸுக்கும் யூஏ டிரைவிங் லைசன்ஸுக்கும் டோட்டலாக வந்து இந்த ட்ராக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். பட் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே சேமுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் யூஏ போகிறேன். நான் போயிட்டு ஒமான் டிரைவிங் லைசன்ஸை காமிக்கிறேன். எனக்கு ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீ கொடுத்தாங்க. அப்புறம் நான் அங்கே லோக்கலில் ஒரு மலையாளி வந்து ட்ரைனிங் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து அவரை சேட்டன் தான் கூப்பிடுவேன். அவர் வந்து ஒரு நல்ல மனிதரும் கூட. என்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளாக பழகினார். அவர்கிட்ட நான் வந்து எப்போதுமே 5 மணிக்கு எழுந்துச்சி ட்ரைனிங் போவேன். அப்படி ட்ராக் வந்து அபுதாபிலெலாம் பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து 5 ட்ராக் இருந்தது. டெய்லி நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே வந்து ரோட் டெஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. மேனுவல் கீர் தான். நான் ஒமானில் எடுத்ததும் மேனுவல் கீர். அதனால் மேனுவல் கீரில் நான் அங்கே ஓட்டி காமிச்சு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். சீட் பெல்ட்டு போடுறதுலேருந்து மிரர் பார்க்குறதுலேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. பார்க்கிங் உட்பட எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணதால் அந்த ஃப்ரீ டெஸ்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதிலே நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னே எனக்கு யூஏ டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 2025 வரையும் வேலிடேட்டோட எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட 2014 நான் வந்து கத்தாரில் ஜாயின் பண்ணுறேன். அப்போது வந்து கத்தாருக்கு வந்தோடனே நான் ஒமான் டிரைவிங் லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணி நான் வந்து கத்தார் டிரைவிங் அப்போ வந்து கத்தார் ரூல் படி அதர் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அப்படி வந்து கார்டை சப்மிட் பண்ணி மாற்றினது தான் கத்தார் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ வந்து அந்தமாரி மாற்ற முடியாது. நான் மாற்றின காலம் 2014. அதுக்கப்புறம் கத்தாரில் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய பஜ்ரோ இப்போ லேண்ட்குசர்லாம் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னா அது உண்மையிலே கத்தாரில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் யூஏயில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யூஏ ரொம்ப பிஸியான கண்ட்ரிங்கிறதால எல்லா இடத்துலையுமே இதை விட பயங்கரமான ரேடார்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு ட்ரைவ் பண்ணுறது யூஏ. கத்தார் வந்து சிட்டியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டிராஃபிக் இருந்தாலும் சிட்டியை விட்டு அவுட்ரு போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டிரைவிங்னு சொல்ல முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இன்னும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டே 3ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஈத் முபாரக். இப்போ வந்து நமக்கு வந்து லீவு வந்து நாளையோடு முடிய போகுது ப்ரைவேட்டில்.
கவர்மெண்ட் வெனஸ்டே வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு இப்போ வந்து நம்ம வந்திருக்க இடம் ஃபிஜித் பீச். அதாவது கத்தார்லேயே ஒரு மவுண்டெயின் பீச்னா ஃபிஜித் பீச் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பீச்சுக்கு வரணுன்னா எக்ஸிட் நம்பர் 79 நீங்கள் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகி வரும்போதே உங்களுக்கு ரோட் பார்த்து அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு ரவுண்டு போட் மாரி வரும். ரவுண்டு போட்டில் நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, லெஃப்ட் மாரி வரும். நீங்கள் கட் பண்ணணும்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ரோடு வந்துட்டிங்கன்னா பேத்து வரும். மக்களே, காரணியாவும் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த ஃபிஜித் பீச் வரணுன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸிட் நம்பர் 79 அந்த பேத்துலேயே நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸிட் ஆனோடனே ரைட்டு கட் பண்ணும்போது அந்த ரவுண்டு போட்டு சின்ன ரவுண்டு போட்டு வரும். அந்த ரவுண்டு போட்டில் டெட் எண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோட் பார்த்து இருக்கும். அதுலேயே நீங்கள் கண்ட்ரி பண்ணி வந்தீங்கன்னா அந்த மவுண்டெயினை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதாவது கத்தார்லேயே ஒரு மவுண்டெயின் பீச்னா அல் ஃபிஜித் பீச் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். எக்ஸிட் நம்பர் 79 மட்டும்தான் இந்த மவுண்டெயின் பீச் இருக்குது. இங்கே வரணுன்னா நீங்கள் நார்மல் கார்லேயும் வரலாம். இந்தமாரி 4-wheel drive, லேண்ட் குரூசர், ப்ராடோ எல்லாத்துலேயும் வர முடியும். வாங்க பீச் பார்க்கலாம். ஓய் ஓய், இங்கே குதிக்காத, கல் உண்டு அங்கே. ஓகே, இங்கே குதிக்காதீங்க. மக்களே, இங்கே வந்து பாருங்கள், பசங்கள்லாம் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. கீழே கிரவுண்டில் கல் உண்டு. அடே குதிக்காதீங்கடா, கீழே கல் இருக்கு. சாதாரணமாக குதிங்க, வேகமாக போய் குதிக்காதீங்க. கீழே அளவு கல் உண்டு. இவங்களோட ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லை. ஆனால் இது ஒன்றும் ஸ்விம்மிங் பூல் கிடையாதுயா. கீழே வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணும் போது கீழே போய் புஷ் பண்ணுறீல்ல, அப்போ காலில் குத்திட போகுது. மக்களே, இந்த பீச்சுக்கு வந்தால் எல்லாருமே சேஃப்டி மெஷர்மெண்ட்டை ரொம்ப கடைப்பிடிங்க. அங்கே பாருங்கள், திடீர்னு குச்சிட்டான். கல் குத்தலையாடா உன்னையா? கல் குத்தலையா? உன் கால் இரும்பு கால்றா, உனக்கு குத்தினாலும் ஒன்றும் தெரியாது. ஒருத்தன் குதிச்சிட்டான். அவன் கடைசி இப்பதான் குதிச்சான். ஒரு 1.5 மணி நேரமா 1.5 மணி நேரம். சரி சரி, இப்போ போயிடு. நான் குதிக்கிட்டு. லோர் throw me your phone. I'll record it. Throw me your phone. அட போடா. நீயோ நீச்சல் அடி பாப்போம். நீச்சல், ஸ்விம்மிங். Yeah. பாருங்க மக்களே, மொபைலை கூட இப்போ கூட குளிக்கும் போது கூட மொபைலை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அதுக்கு ஒரு கவர் போட்டு அந்த மொபைலை வச்சுட்டே குளிக்கிறாப்புங்க தம்பிங்களாம். ரொம்ப தூரம் போயிடாதீங்களா, தண்ணி ஆழமாக இருக்கு. இந்த பீச்சை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி. நிறைய பேர் ஆர்வ கோளாறுல நீந்தி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நீந்தி வர முடியாமல் கஷ்டப்பட்டவங்களாம் எத்தனையோ பேர். அதனால் எந்த பீச்சு போனாலும் சேஃப்டி மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் மட்டும் நடந்து போயிடாதீங்க. அதோட ரிஸ்க்கு வந்து திரும்ப வரும்போது தான் தெரியும். அதனால் டெம்பரேச்சரோ இயற்கையோ எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் இயற்கையோட சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. அதில் போய் நம்ம சோதிக்க வேணாம். இவன் என்ன என்னடா குதிக்க போறியா? என்னடா பண்ண போகிறா நீ? குதிக்க போறியா? பாரு, நம்ம யூடியூப் சேனல் மார்னிங் 3 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. குதி. ஓ, குதிச்சிட்டாங்க. பெரிய சாதனை. இதில் பாருங்க, அவன் கடலுக்கு அடியில் போய் பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணாடி போட்டு குளிக்கிறான். குகன், நீ வாப்பா, நீ வந்து குதிப்பா. இங்கேருந்து குதிக்கலாம்டா. குகன் நீ வேணாம், நீ அங்கேயே இரு. உனக்கு இன்னும் குதிக்கிற அளவுக்கு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். நீ அது கூட இன்னும் வளரல, அதனால நீ அங்கேயே இரு. குகன் ஸ்விம் பண்ணு. குகனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 கிளாஸ் போய் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டான். இப்போ கடலில் எப்படி ஸ்விம் பண்ணுறான்னு பாருங்க. குகன் டேண்டா ஸ்விம் பண்ணுறா. குகன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மார்னிங் மூன் சேனல் சொல்லு. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, இவனோட எனர்ஜிக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட் பண்ணிட்டியா? டேய் எங்கடா போன?
ஓகே மக்களே, அடுத்தது நான் தான் குளிக்க போகிறேன். நம்ம சேனலோட கேமராமேன் அவர் தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம வீடியோலாம் கவர் பண்ணி நம்ம சேனலில் அழகாக காமிக்கக்கூடிய நம்ம மார்னிங் மூனோட கேமராமேன். அவரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம சேனலோட கேமராமேன் இவர் தான். இவர் சொந்த ஊர் காஞ்சிபுரம். சொல்லுங்கள் தம்பி. எல்லோரும் மார்னிங் மூணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இந்த கேமராமேன் வந்து நம்மளோட ரொம்ப நம்ம சேனல் வந்து 1 மில்லியன் ஆகணுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடையணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாகவும் அதை பிரார்த்தனையாகவும் ப்ரே பண்ணுற ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு மனிதன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டில் பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே வந்து கத்தார் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1 year ஆகுது. 1 year ஆகுது. நம்ம சேனல் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கா? ஓகே. இவரும் நம்மளோட வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்ப்பார், நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுப்பாரு. என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நிறைய மொபைலை பற்றி போட்ட வீடியோ அல்வத்தா சென்டர்லாம் இவரோட கேப்சர் தான். இவர் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு மகா பில்லர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட்டான ஒரு பில்லர். ஓகே மக்களே, இப்போ நான் தான் குளிக்க போகிறேன். நம்ம கேமராமேன் தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறாரு. மக்களே இங்கே வந்து பாருங்கள் எப்படி பாறைகள் எப்படி பெரிய பாறையாக இருக்குது. இந்த பாறைக்குள்ளே ஒரு வழித்தடமே இருக்குது பாருங்கள். தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்குது. இப்போ நானும் கடலில் இறங்க போகிறேன். மைக்கு வந்து தண்ணியில் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இந்த மைக்கு. அதனால் ஹாலிடே மைக்குங்கிறதால நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நெஞ்சுக்கு மேலே தண்ணி இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு மஸ்கட்டில் ஒரு பீச் ஒன்று இருக்குது, கோயரஸ் பீச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பீச் மாரியே இருக்குது பாருங்கள். கீழேலாம் எவ்வளோ கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் மாரி தெரியுது வாட்ரு. இந்த அளவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே மைக்கை போட்டு இறங்குறதுக்கு என்னால் முடியாது. மைக்கை கைட்டி வச்சுட்டு வீடியோ வேணால் எடுத்துட்டு நம்ம டப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டப்பிங் தான் விட்டுக்குவோம். லைவ் ஸ்பாட் ஆடியோ வராது. இதுக்கு மேலே தண்ணியில் மைக்கை நினச்சிட்டேன்னா இந்த ஹாலிடே மைக் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த மைக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மக்களே, நம்ம காருண்யா வந்து கடலில் குளிக்கணுங்கிறதுக்காக ஜாக்கெட் ஒன்று எடுத்து வந்தேன். ஆனால் இப்போ காருண்யா வந்து அதோட கண்ணாடி இல்லைங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணுது. காருண்யா, காருண்யா இங்கே பாரு, இங்கே பாரு, ஜாக்கெட் இருக்குது, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாயை திறந்து சொல்லுமா. உனக்கு கண்ணாடி தானே வேணும், நான் இங்கே ஒரு கடை இருக்குது வாங்கி தரேன். இங்கே பாருமா காருண்யா. சரி, காருண்யா இங்கே இருக்கட்டும், நம்மலாம் போய் கண்ணாடி போய் எடுத்துகிட்டு வரலாம். காருண்யா இங்கே உள்ள புல்லெல்லாம் தின்னுட்டு இந்த கடல் தண்ணியில் மீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துக்கோ. நான் போய் வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வருவா. சரி, நான் வா, நம்மலாம் போகலாம். ஓகே ஓகே பாய். சரி ஓகே பாய். நீ இங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா? ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, அம்மாட்ட சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? கண்ணாடி வேணுமா? கண்ணாடி தான் வேணுமா? அப்பா அம்மா வேணாமா உனக்கு? கண்ணாடி தான் வேணுமா? சொல்லு, சொல்லுமா, வாயை திறந்து சொல்லுமா. என் தங்க மகளே, ஏன் அழுகுற? உன் கண்ணில் நீர் வருது பாரு. இது சால்ட் வாட்டர் தான், கண்ணீர். அழகக்கூடாதுமா. கண்ணாடி இல்லைன்னா நம்ம மனுஷன் வாழ முடியாதா? கண்ணாடி எதுக்கு? கடல் உள்ள மீன் பார்க்குறதுக்கு. உனக்கு இன்னும் ஸ்விம்மிங்கே தெரியாது. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங் தெரியாதுல்ல? சொல்லு, ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? வா இப்போ கடலில் ஸ்விம் பண்ணும். பாருங்கள், காருண்யாவுக்கு ஸ்விம்மிங் தெரியுங்குது. அதாவது இந்த பசங்களை கூப்பிட்டு வந்தால் ஏதாவது ஒன்று மறந்துட்டு வந்துடுதுங்க. பீச்சு வரும்போது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்களுக்கு ஒரு சிப்ஸு பாக்கெட்டு, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் இவங்களை சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. அதான் குழந்தைங்க மனசு ஒரு குரங்கு மனசு மாரி, எதுவுமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள் மவுண்டைன் பீச்சை. அதாவது இந்த மவுண்டெயின் வந்து
இது வந்து ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் இருந்த மவுண்டைன் மாரியே தான் இருக்குது. பெரிய பாறங்கள் மாரி இருக்குது. நான் வந்து ஒமானில் பார்த்த மவுண்டெயினுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் கத்தாரில் பார்க்குறேன். காருண்யா, கார் வருது, இங்கே வா. அங்கே பாருங்கள், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க. மெதுவா போ, ஸ்லோ ஸ்லோ, மெதுவா போகணும். இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பீச்சு, அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு இந்தமாரி மவுண்டன் ஏறுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒமானில் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து வாதி பானி காலிதுன்னு சொல்லுவாங்க. ஒமானில் இருக்கிறவங்க, மஸ்கட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மேபி கத்தார்லேருந்து ஒமான் போனவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது வந்து வாதி பானி காலிதுன்னு தான் சொல்லலாம். அதாவது நம்ம ஊரில் எப்படி குற்றாலமோ, அரபு கண்ட்ரியில் நிறைய இடத்துல குற்றாலம் மாரி அருவி கொட்டி அங்கே போய் குளிக்கலாம், நேச்சுரல் வாட்டர். அதுவும் வந்து ஒமானில் இருக்குது, வாதி பானி காலிதுன்னு ஏரியாவில். அதுமாரி சலாலாவில் நிறைய இயற்கை சார்ந்த இடங்கள் நிறையவே இருக்குது ஒமானில். ஒமான் ஃபுல்லாகவே வந்து இந்தமாரி மவுண்டெயின் தான். ஆனால் கத்தாரில் நான் மவுண்டெயின் பார்த்த ஒரே பீச் எக்ஸிட் நம்பர் 79 மட்டும்தான். அப்பா இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பாருங்கள். இந்த வியூவை வந்து நான் எடுக்கிறேன் வீடியோவை பாருங்கள். ஏகப்பட்ட லேண்ட் குசரு, பஸ்ஸு இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூஸு. எத்தனை ப்ராடோ, எவ்வளோ 4 வீல் டிரைவு. எல்லோரும் வந்து இந்த ஈத் ஹாலிடேஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் நிலச்சிருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனையும் அல்லாவையும் வேண்டிப்போம். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நம்ம சிட்டியில் வந்து தோகாவில் வந்து எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ, ஆனால் இந்த கடல் சார்ந்த இடத்துக்கு ஓரமாக வந்துட்டோம்னா நம்ம இயற்கையான காற்றையும் சுவாசிக்க முடியுது, அதே டயத்தில் குளிரையும் அனுபவிக்க முடியுது. இவ்வளோ வெயில் வெப்பமான ஒரு அரபு கண்ட்ரியில் இந்த அளவுக்கு குளிரை அனுபவிக்க முடியுதுன்னா அது ஒரு சில ஏரியாவில் தான். அது இந்த எக்ஸிட் நம்பர் 49 விஜூத் பீச்சில் என்ஜாய் பண்ணலாம். நான் அல்வக்ரா ஃபேமிலி பீச் கூட போயிருந்தேன். அங்கே கூட எனக்கு முழங்கால் வரையும் தான் தண்ணி இருந்தது. இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரையும் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு அலையும் இருக்கும். ஒரு கிறிஸ்டல் வாட்டர் மாரி காயினை போட்டிங்கன்னா திரும்ப அந்த காயினை எடுக்கலாம், அந்தளவுக்கு கிறிஸ்டல் வாட்டராக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கண்டிப்பாக கத்தார் வரவங்க இந்த பீச்சுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணும். இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மணி வரையும் தான் நாங்கள் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் சன்லைட்டும் மறைஞ்சிரும். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டெட் எண்டு வரையும் உங்களுக்கு வந்து மவுண்டெயின் இருக்கும். இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த மவுண்டெயின் இருக்குது, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும். அதுக்கப்புறம் மவுண்டெயின் கிடையாது. கத்தாரில் எத்தனையோ பீச் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமால் ரோட்டில் வந்து இப்போ நம்ம இருக்கிறது எக்ஸிட் 79. இதிலே இன்னும் 84, 85 டெட் எண்டுக்கெலாம் நம்ம நிறைய பீச் பார்க்கலாம். இந்த கடல்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 50-100 கிலோமீட்டர் தான் பக்ரீன் ரீச் ஆகும். இன்னொன்று சவுதி பார்டருங்கிறது சல்வா ரோடு. இதை தவிர்த்து நம்ம இன்லாண்ட் சீலேருந்து நம்ம பார்த்தோம்னா சவுதி பார்டர் நியர்பையே நம்ம போக முடியும். சீலேண்ட் பீச், இன்லாண்டு பீச். சீலேண்ட் பீச்லேருந்து போகிறது தான் இன்லாண்ட் சி. அந்த சீக்கு போயிட்டோம்னா நியர்பை சவுதி. இப்படி ஒரு அட்ராக்டிவான பிளேஸு. கத்தாரை பொறுத்தவரையும் கடவுளோட வரப்பிரசாதம்னா இந்த கடல் தான். இந்த கடல் தான் வந்து ஒரு இடத்துக்கும் தகுந்தாப்புல அழகாக நம்ம கண்ணை குளிர்ச்சிசமாக நம்மளை வசியமாக்குது. அதேமாரி நம்ம குளிக்கவும் வைக்கிது. இந்த உப்பு தண்ணி தான் நம்ம வாழவும் வைக்கிது. இந்த உப்பு தண்ணி தான் ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்மளை குடிக்கவும், இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிற தண்ணியாகவும் இருக்குது, குளிக்கிற தண்ணியாகவும் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோவை பார்க்கணுன்னா மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.